இன்னைக்கு தொழுகைக்கு வந்து மணத்தக்காளியில் வத்தக்குழம்பும் பிடிக்கிறனால மசியலு பண்ண போகிறோம். ஆமாம், அது எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மணத்தக்காளி இது வத்தக்குழம்பு பொடி, கொஞ்சம் பெருங்காயம், புளி ஊற வச்சிருக்கேன். வத்தக்குழம்பு இந்த பிடிக்கிறன அது மாதிரி நல்லா வேக வச்சிருக்கேன். இதுதான் பிடிக்கிறேன். இப்போ சீசன் இல்லையா, அப்போ இந்த நெட்டெல்லாம் கிடைக்கும். அது நல்லா நல்லா பெருசு நல்லா இருக்கு பாருங்க. இந்த பிடிக்கிற போட்டு என்ன பண்ணணும்னா, என்னதான் பழசா இருந்தா கூட கொஞ்சம் புளி ஜலம் போட்டு வேக வச்சிடணும். அது எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த புளி இருக்கு பார்த்தீங்களா, இது போட்டு குக்கர்ல நல்லா 2 வேக விசில் விட்டுறேன். ஸோ அதுக்கு அந்த காரம் இருந்தாலும் போயிடும் அது. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் உரிச்சு வச்சிருக்கேன் அந்த பிடிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, கடுகு போட்டு பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு டீஸ்பூன், அந்த ஒரு 1/4 கிலோ இருக்கும் பிடிக்கிறேன்னு. அதுக்கு வந்து 1 டீஸ்பூன், அதாவது 10 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரே தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வேண்டாம்னா எலுமிச்சம் எடுத்துக்கலாம், எலுமிச்சம் வேண்டாம்னா துளி புளி விட்டுக்கலாம். அதாவது அவரோட டேஸ்ட் பொறுத்து. ஸோ இந்த இஞ்சி கூட என்ன பண்ணிருக்கேன்னா, இது மாங்காய் இஞ்சி. மாங்காய் டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன். அதனால பச்சை மிளகாய், மாங்காய் இஞ்சில காரம் இருக்காது, அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5-6 எடுத்துட்டு இருக்கேன். ஒரு துளி வந்து மாங்காய் இஞ்சி, ஒரு தக்காளி, அப்புறம் துளியூண்டு துவரம்பருப்பு வேணா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் பருப்பு துளியூண்டு வேக வச்சிருக்கேன். அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கீங்க. இல்ல, இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் வேக வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு போய் பார்க்கலாமா எப்படி பண்ணா. கடுகு, வெந்தயம், வத்தக்குழம்பு எல்லாரும் பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியும். வெடிச்ச உடனே இது போட்டுட்டு பண்ணிடுறேன். அது என்னது? இது மணத்தக்காளி. மணத்தக்காளி வத்தல், அந்த கருவேப்பிலை, வத்தக்குழம்பு பொடி. வத்தக்குழம்பு பொடி நம்ம போட்டிருக்கோம், நீங்க அது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் நீங்க. அப்புறம் அந்த புளி ஜலத்தை கரைச்சுட்டு போட்டுறேன். உப்பு, துளியோண்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்ச உடனே பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு, அப்புறம் இந்த மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்படியே 2 தூண வேண்டியதான். 10 மினிட்ஸ் சமையல் முடிஞ்சிடும். உப்பு, ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. அந்த புளி வாசனை கரைச்சி விட்டோம் இல்லையா, அந்த பச்சை புளி வாசனை போகணும், அது வரைக்கும் கொதிக்கணும். ஆயிடுச்சு. மணத்தக்காளி வத்தக்குழம்பும் இது வந்து பிடிக்கிற நம்ம செய்யலாம். இது வந்து தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு அப்புறமா அப்பெல்லாம் பொரிச்சிருவேன். ஓகே, தேங்க்ஸ்.